ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இஷ்யூ வந்து போய்கிட்டு இருந்தது. அதை பற்றின ஓவரால் டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஒரு இஷ்யூ வந்து அப்டேட்டாக இருந்ததா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கூட என்னால் யோசிக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் பேடான அப்டேட்டாக இருக்கலாம். அது ஒரு வேளை வந்திருந்தது அப்படின்னு சொன்னால், பட் நான் வந்து அப்டேட் பண்ணேன். அதுக்கு அடுத்தது வந்து ஓப்பன் பண்ணேன் யூடியூப் ஆப்பை. ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது அந்த மாதிரி இஷ்யூ வந்து இல்லை. ஸோ அது வந்து ஒரு பக் இஷ்யூவாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அது என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ண உடனே வீடியோ வந்து கொஞ்சம் நேரம் பார்ப்போம். பட் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சடனாக வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வேறு ஏதாவது ப்ரௌஸ் ஃபீச்சர்லையோ சர்ச்சிங்லையோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் டேப்லையோ வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினி பிளேயரில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த இஷ்யூ என்னன்னா பிளாக் கலரில் ஷோ பண்ணுது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் ஷோ பண்ணுது. ஸோ வீடியோ நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மறையுது. நீங்கள் ஒரே இடத்துல தான் வீடியோ இருக்குது. நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து வர்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வந்து போய்கிட்டு இருந்தது. 5 வீடியோஸ் கிட்ட செக் பண்ணேன், எல்லாமே அப்படி தான் இருந்தது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் ஆப்பை க்ளோஸ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அகைன் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நான் வந்து யூடியூப் ஆப்பை வந்து பார்த்தேன். அப்டேட் கேட்டுருந்துச்சு, அப்டேட் பண்ணேன். அதுக்கு அடுத்தது வந்து ஓப்பன் பண்ணும்போது நார்மலாக வந்து வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு இஷ்யூ எத்தனை பேருக்கு இருந்தது அப்படிங்கிறது தெரியல, பட் பர்டிகுலராக நான் வந்து நோட் பண்ணேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல மினி பிளேயர் அப்படிங்கிறதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஒரு கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போதும் சரி, வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போதும் சரி, கண்டிப்பாக அது முக்கியமான ஒன்றா இருக்கலாம். ஏன்னா எப்போவுமே வந்து வீடியோஸை பார்க்க மாட்டாங்க. சம்டைம் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு மினி பிளேயர்ல போட்டுட்டு அகைன் வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்தை செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் அதே சமயம் கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அந்த ஒரு வீடியோ வந்து கண்டினியூவா ப்ளே ஆகிட்டே இருக்கு. லைக் ஆடியன்ஸ் வந்து இன்னும் அந்த ஒரு வீடியோவில் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் அட்டென்ஷன் அந்த ஒரு வீடியோவில் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டருக்கும் சரி அதே சமயம் வியூவருக்கும் சரி இது ஒரு ஒஸ்ட் அப்டேட்டா ஆயிடலாம். இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இஷ்யூவா தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கடுத்தது இப்போ வரைக்கும் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். பெருசா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோவும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல ஷோ பண்ணல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வந்து போய்கிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூவை நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல லைக் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த இஷ்யூ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மினி பிளேயர்ல நம்ம கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பிளாக் ஸ்கிரீன் அப்படின்னு ஷோ பண்ணதுன்னா வீடியோ வந்து கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இல்லாம இருக்கு. சவுண்ட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு. வீடியோவே பிளே ஆகாம சவுண்ட் மட்டும் கேட்டு என்னத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அகைன் வந்து நம்ம ஃபுல்லா பார்க்கலாம், இல்லைனா கட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருந்ததால கம்ப்ளீட்டா பிளே ஆகல அப்படின்னு சொல்ல முடியாது, பிளே ஆகிட்டு தான் இருந்தது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மினி பிளேயர் வந்து போட்டா அது கம்ப்ளீட்டா பிளாக் ஸ்கிரீன்ல ஷோ பண்ணுது. ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன் கைஸ். இந்த ஒரு இஷ்யூவை நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா, உங்களுக்கு இப்போ சால்வ் ஆயிருச்சா, அகைன் நீங்க ஏதாவது அப்டேட் பண்ணும்போது இல்லை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது சால்வ் ஆயிருச்சா, இந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல மறக்காம லீவ் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதை பொறுத்து பெருசா யாரும் கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பா இது வந்து ஒரு அப்டேட்டா வந்திருந்ததுன்னா நினைச்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு ஒஸ்ட் அப்டேட்டா இருக்கலாம் யூடியூப் தரப்புல. கண்டிப்பா மினி பிளேயர் ஃபீச்சரும் யூடியூப்ல முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போதும் சரி அதே சமயம் வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போதும் சரி கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல ரீசெண்டா இந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ வந்ததுனால இதை பத்தின டீடைல்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். வீடியோல தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி சந்தேகம்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல லைக் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மேனல் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தரும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.